இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இன்று பொது காலம் 14வது ஞாயிற்றுக்கிழமையை தாயாம் திரு அவையானது சீரும் சிறப்புமாக உலகளாவிய அளவிலே கொண்டாடி மகிழ்கிறது. இன்று ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். கடினமான வார்த்தை தான், ஆனால் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய 2வது வாசகத்தில், நீங்கள் செத்து போவீர்கள், ஊனியல்பின்படி நடந்தால், ஊனியல்பின்படி வாழ்ந்தால் செத்து போவீர்கள், மாண்டு போவீர்கள். ஆனால் அதே போன்று ஆவிக்குரிய இயல்பிலே நீங்கள் வாழ்ந்தால் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இன்றைய 3 வாசகங்களின் அடிநாதமாக இவற்றை ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறார். ஊனியல்பின்படி வாழ்ந்தால் நாம் செத்து போவோம், ஆவிக்குரிய இயல்போடு வாழ்ந்தால் நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு ஊரிலே தவளையும் தேலும் மகிழ்ச்சியாக இணை பிரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் தேலும் தவளையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே சமயத்தில் தேலை பற்றி தவளைக்கு தெரியும், தவளையை பற்றி தேலுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பொழுது அந்த இருவரும் சேர்ந்து ஒரு ஆற்றின் கரையோரம் நின்று கொண்டு அந்த ஆற்றிலே அழகாக நளினமாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தண்ணீரை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தேலுக்கு ஒரு ஆசை, தவளை நண்பா, அடுத்த கரைக்கும் சென்று அங்கிருந்தும் இந்த நீரோட்டத்தை நான் பார்க்க வேண்டும், என்னை தயவு செய்து அந்த மறுகரைக்கு அழைத்து செல்லுகிறாயா என்று தேலானது தவளையிடம் கேட்டது. அப்பொழுது தவளை சொன்னது, உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், நம்ம 2 பேரையும் பற்றி ஊருக்கே தெரியும், இந்த விதண்டவாதம்லாம் வேண்டாம், தயவு செய்து நீ உன்னுடைய வேலையை பார், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன். அதற்கு தேல் சொன்னது, தயவு செய்து என்னை நம்பு, கட்டாயம் நான் எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், இவ்வளவு நாள் நரம்பும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னை நம்ப மாட்டாயா என்று கேட்டபொழுது தவளையானது செய்வதறியாமல் தேலை முதுகிலை சுமந்து கொண்டு மறுகரையை அடைவதற்கு முன்பாக தேலானது தவளையை கொட்டிவிட்டது. அந்த தவளை வழி தாங்க முடியாமல் மறுகரைக்கு சென்று தேலை இறக்கி விட்டு, அட பாவி, உன்னுடைய புத்தியை காமிச்சிட்ட பத்தியா, என்ன சொன்ன, என்ன சத்தியம் பண்ண, ஆனால் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டா அந்த தேலு சொன்னது, ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தாலும் மாறாது, என்னுடைய இயல்பை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னதாம். அன்புக்குரியவர்களே, ஊன் இயல்பு என்றால் என்ன, இறை இயல்பு, ஆவிக்குரிய இயல்பு என்றால் என்ன என்ற இன்றைய 2வது வாசகத்திலே பார்க்கிற பொழுது புனித பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 19வது வசனம், யாராவது எடுங்க. 5வது அதிகாரம் 19வது இறை வசனம். யூனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும், அவையாவன பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். ஐயோ சாமி, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் அச்சு அசலாக சொல்கிற போல இருக்கா? எங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நாங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுறோமே, எங்களுக்காகவே எழுதப்பட்ட இறை வார்த்தை போல இருக்கு. அன்புக்குரியவர்களே, இவற்றில் ஒன்றை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே கடைபிடித்தால் நீங்கள் இறந்து போவீர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களை, அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம்.
இந்த இஸ்ராயேல் மக்கள் வணங்கா கழுத்துடைய மக்களாக எப்பொழுதும் தந்தை கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தந்தை கடவுள் விண்ணிலிருந்து ஒவ்வொரு இறைவாக்கினராக அனுப்பி தன்னுடைய மக்கள் பார்வோனின் அடிமை தலையிலே கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவராக அனுப்பினாலும் அவர்கள் அடங்கா பிடாரிகளாக, திமிர் பிடித்தவர்களாக, வணங்கா கழுத்துடையவர்களாக இருந்தார்கள். இறுதியாக மோயிசனையும் ஆரோனையும் அனுப்பி தன்னுடைய மக்களை அந்த பார்வோனின் அடிமை தலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று இறுதியான முயற்சி செய்கிறார். அவரும் சென்று அந்த விதண்டவாதம் பிடித்து அந்த அரசனிடமிருந்து மக்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுகிற வழியிலே ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள், மோயிசனுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள், பாவம் செய்தார்கள், பாவ சேற்றிலே வாழ்ந்தார்கள், சிலை வழிபாடு என்கிற ஒரு காரியத்தை செய்தார்கள். ஊனியல்பிலே அவர்கள் அழிந்து போனார்கள். இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை விட்டுவிடவில்லை, கானான் தேசத்தை காண செய்தார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, ஊனியல்பு நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்வில் உடன் பயணிக்கிறது. அது காம வெறியாக இருக்கலாம், களியாட்டமாக இருக்கலாம், களவாக இருக்கலாம், சிலை வழிபாடாக இருக்கலாம், அழுக்காராக இருக்கலாம், குடிவெறியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மிடம் நம்முடைய குடும்பத்தார் போன்று ஒட்டி உறவாடுகிறது. இப்படி நாமும் அந்த ஊனியல்போடு வாழ்ந்தால் கண்டிப்பாக செத்து போவோம், மாண்டு போவோம். உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க தந்தை கடவுளால் கூட முடியாது என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. ஆனால் இதற்கு மாற்றாக நீங்கள் வாழ்வீர்கள், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்து படிங்க. ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறாமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் எப்பயாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து தலையை காட்டிட்டு போயிடுது. இதில் நான் நிலைச்சு நிற்க முடியல சாமி. அன்புக்குரியவர்களே, ஊனியல்பு என்னோடு நீக்கமற நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆவிக்குரிய இயல்பானது எப்பொழுதாவது என்னுடைய வாழ்க்கையிலே வந்து செல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நிலை வாழ்விற்கு என்னை உரிமை சொத்தாக்கி கொள்ள முடியும் என்பது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற மிகப்பெரிய வினாக்குறி. அன்புக்குரியவர்களே, நாம் ஆவிக்குரிய இயல்போடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் ஆண்டவரோடு நம்மை ஐக்கியப்படுத்தி வாழ்கிற பொழுது தந்தை கடவுள், சுதன் தேவன், தூய ஆவியார் நம்மோடு வந்து வாசம் செய்கிற பொழுது இந்த ஆவிக்குரிய இயல்பை நாம் தன்னகத்தை கொள்ள முடியும். அப்பொழுது நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடிகளார் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இதே போன்று நாம் ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும், ஊனியல்பை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்றால் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார்: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், ஏனெனில் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அன்புக்குரியவர்களே, நான் இந்த உலகத்திலே வாழுகிறேன், ஏதோ என்னுடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ எப்பொழுதாவது ஆண்டவர் கண்ணை திறக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மற்ற நாட்களிலெல்லாம் கண்ணீரோடு கஷ்டத்தோடு தான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறேன் என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் அது கட்டாயம் உண்மை அல்ல. மாறாக உங்களை படைத்த இறைவன்
எவ்வாறு இஸ்ராயேல் மக்களோடு உடன் பயணித்தாரோ, எவ்வாறு கானான் தேசத்தை கண்டடைய செய்தாரோ, அதே ஆண்டவர் இம்மானுவேலனாக உங்களோடு உடன் பயணிக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அதைத்தான் எவ்வளவுதான் சுமையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேலையில்லாத திண்டாட்டத்தோடு, பெரும் சுமை சுமந்து நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் மீது உங்களுடைய சுமையை சுமத்திவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த பூ உலகிலே வாழுங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஏனெனில் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கனிவு என்று சொல்லுகிற பொழுது, அந்த இரக்கம் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் இரக்கத்தோடு விண்ணிலிருந்து மக்களை நோக்கினார். பேர் இரக்கத்தோடு பார்வோனின் அடிமை தலையிலிருந்து மீட்டெடுத்து பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை கண்டடைய செய்த ஆண்டவர் அதே உருவிலும் சாயலிலும் உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் கனிவோடு, தாழ்மையோடு, தாழ்ச்சி மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கனிவோடு இருக்கிறோமா? தாழ்ச்சியோடு இருக்கிறோமா? கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் 100 வார்த்தை பேசுவோம். மனைவி ஒரு வார்த்தை சொன்னால் 200 வார்த்தை டாஸ்மார்க்கிற்கு சென்று வந்து பேசுவோம். அன்புக்குரியவர்கள், இதுதான் இன்றைய சூழ்நிலை. 20 ரூபாய் ஏற்றினாலும் அந்த கடைக்கு செல்ல வேண்டும், குடும்பத்தை நாசப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கனிவோடு, தாழ்ச்சியோடு, இரக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற மேலான விஷயம். அன்புக்குரியவர்களே, நாம் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைய 3 வாசகங்களின் அடிநாதமாக, ஆணிவேராக நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னவென்றால், நீங்கள் என்னிடம் நெருங்கி வாருங்கள், நான் உங்களிடம் நெருங்கி வருகிறேன், ஆசீர்வாதம் நிகழும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, பணம்தான் பிரதானம் என்று ஓடுறோமா? ஏம்மா வாயை திறந்து சொல்லுங்கம்மா. பணம்தான் பிரதானம்னு ஒரு 6 நாள் ஓடுறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். 7வது நாள் பூசைக்கு வந்துடுறீங்களா? போதுமா? 6 நாளுக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பணம் மட்டும் பிரதானம் அல்ல, மாறாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அமுக்கி குலுக்கி நம்முடைய மடி சரிகிற அளவுக்கு கிடைக்க பெற்றால் மட்டும்தான் சாத்தானின் சூழ்ச்சிகள், எதிரியின் தாக்குதல்கள் அனைத்திலுமிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். நாம் அன்னை மரியாளை போன்று ஆம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை இந்த நவநாகரிக உலகத்தில் நடத்த முடியும் என்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நடைபெற வேண்டும். நீங்கள் ஒரு படி ஆண்டவரை நோக்கி வைத்தால் ஆண்டவர் 1000 அடி எடுத்து வைத்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை நெருங்கி செல்லுதல், நான் ஆண்டவரை நோக்கி செல்லுகிற பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி வருவார், அங்கு அதிசயம் நிகழும். அதைத்தான் ஆண்டவர் 3 ஆண்டுகள் தன்னுடைய பணி வாழ்விலே செய்தார். அவர் எங்கெல்லாம் நடந்து சென்றாரோ, யூதேயா, கலிலேயா, சமாரிய பகுதிகளிலெல்லாம், கடலோரமாக, மலைகளிலும், முகடுகளிலும், தரைப்பகுதிகளிலும் அவர் நடந்து சென்றார். படகின் மூலம் சென்றார். அவர் சீடர்களோடு உடன் பயணித்த போது இவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். யாரையெல்லாம் சந்தித்தாரோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். யாரையெல்லாம் அவர் தொட்டாரோ சுகமடைந்தார்கள். அதே போன்று யாரெல்லாம் இயேசுவை நோக்கி தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்று அபய குரல் எழுப்பி அவரை நோக்கி சென்றார்களோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் அவரை தொட்டு அனுபவிக்க வேண்டும் என்று 12 ஆண்டு காலமாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டவள் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். நாம் அவரை நோக்கி சென்றாலும் அவர் நம்மை நோக்கி சென்றாலும் நிகழப்போவது என்னவோ அதிசயமும் அற்புதமும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த திருவிழா, இன்றைய 3
வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுப்பது என்னவென்றால், ஆண்டவரை நோக்கி நடைபெறுவோம், அவர் நம்மை நோக்கி நடைபெறுவார், ஆசீர்வாதம் நிகழ்வும். இன்று மட்டுமல்ல, இன்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மன நிறைவோடு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் அதே காரியத்தை விரும்புங்கள். இந்த திருப்பலி உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஆமென்.